अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुضل लहु व मन युضلल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकम तंज़ीलिहिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिहि वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमुतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल नबीना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் தொடர்ந்து கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே நாம் செவிய இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக ஒரு புனிதமிகு மாதமாம் ரமதானை கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே பூரணமாக நம்மை நோன்பு நோற்கச் செய்தான், இரவிலே நின்று வணங்கச் செய்தான். அவன் எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நம்மில் ஒவ்வொருவரும் அடைந்திருக்க எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதானுக்கும் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து அதன் அடிப்படையில் ரமதானுடைய பயனை முழுமையாக அடையக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளுவதற்காக ரமதானுக்கும் இந்த ஷவ்வாலுக்கும் என்ன வித்தியாசம், இதற்கு பிறகு துல் கதா வரும், துல் ஹஜ் வரும், அந்த மாதங்களில் இருந்து அதாவது ஏனைய 11 மாதங்களில் இருந்து ரமதான் என்று சொல்லக்கூடிய மாதம் எந்த அடிப்படையில் வேறுபட்டு இருந்தது, அதன் மூலம் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைத்தன, நன்மைகள் கிடைத்தன, அந்த கிடைத்த நன்மைகளை எவ்வாறு நாம் தக்க வைத்துக் கொள்வது போன்ற சில விஷயங்களை நாம் உரசி பார்ப்பதாக இன்றைய அமர்வை நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக ரமதானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா. இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களிடத்திலே 2 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஒன்று ஈமான் இருக்க வேண்டும், இன்னொன்று எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். உறுதியான அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்க வேண்டும். என்ன எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் இந்த நோன்பு நமக்கு இரையச்சம் என்ற தக்குவாவை ஏற்படுத்தும் என்றும் நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்ற அந்த உறுதியான எதிர்பார்ப்போடு இன்னும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியான நம்பிக்கையோடு யார் அந்த மாதத்திலே நோன்பு நோற்றோமோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? அது கிடைத்தே தீரும்.
ஏனென்று கேட்டால் இது அல்லாஹுடைய தூதரின் வாக்குறுதியாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் அதை நாம் எல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். ஒவ்வொரு நோன்பு நோற்ற மனிதனுக்கும் கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் நடுவில் வந்து சென்ற ரமதானுக்கும் உள்ள வேறுபாடுகளை பட்டியலிட்டோமேயானால் நாம் பக்கம் பக்கமாக எழுதலாம். அதற்கு நாம் எல்லோரும் தொழுகையை மட்டும் சொல்லுவோம். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் அது. அப்ப கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை தான் நாம் இன்று உரசி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போ என்ன இந்த ரமலானுக்கும் இந்த ஏனைய மாதங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்று சொன்னால் எல்லோருக்கும் அது வேறுபாடு கிடையாது. ஏன் என்று கேட்டால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை ரமதானில் எவ்வாறு இருந்தது என்று பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அவனுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய தாபீன்கள் போன்ற சில சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த மக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல போய் கேள்வி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் தொழுகை ரமதானுடைய மாதத்தில் எவ்வாறு இருந்தது என்பது கேள்வி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதிலா சொன்னாங்க தெரியுமா? இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இத்தனை மணிக்கு எழுந்தாங்க, இவ்வளவு இப்படிலாம் எந்த பட்டியலும் போடல. அவங்க பதில் சொன்னாங்க, ரமதானிலும் ரமதான் அல்லாத நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை ஒரு போலவே இருந்தது என்று அவங்க சிம்பிளா பதில் சொல்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பார்வை மிக கூரிய பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. பெண்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளையும் அவங்க தான் முதலிடம் வகிக்கிறாங்க. அப்ப இந்த அளவிற்கு அவர்கள் புத்தி கூர்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி. சாதாரணமாக ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது கடமையான தொழுகைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கட்டும், உபரியான தொழுகைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், இரவு தொழுகையில அவர்கள் ஒதுக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஷாபானிலும் ஷவ்வாலிலும் ரமதானிலும் எந்த ஒரு வேறுபாட்டையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணவில்லை. கண்டுதான் சொல்லியிருப்பாங்க. பார்த்திருந்தால் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அவங்க ஒரே பதிலா சொன்னாங்க, அப்படி எந்த ஒரு வேறுபாட்டையும் நம்மால் காண முடியவில்லை. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட நாம் நம்முடைய தொழுகைகளையும் ரமதானை போலவே ஏனைய மாதங்களிலும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஆக்கிக் கொள்ளுவோமேயானால் அந்த ரமதானுடைய பயிற்சியை முறையாக அடைந்தவர்களாக நாம் ஆக முடியும். அந்த ரமதானுடைய நன்மைகளை சவாபுகளையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நம்மால் ஆக முடியும். உலகத்தில ஒரு போட்டி வைப்பார்கள், விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டியில குறிப்பிட்ட வெற்றியை அடைந்து அவருக்கு ஒரு கோப்பையை கொடுத்து விட்டாலும் கையில் கோப்பை கிடைத்த பிறகு அந்த நிர்வாகத்துக்கு எதிராக அவர் செயல்படுவார், ஆனால் அந்த கோப்பை பறித்துக் கொள்ளப்படும். போட்டியிலே வென்றார், போட்டியில் உள்ள விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்தார், போட்டியில் வெற்றியும் பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு அந்த நிர்வாகத்திற்கு எதிராகவோ அல்லது அந்த போட்டியை நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு எதிராகவோ நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய கோப்பை என்ன செய்யப்பட்டு விடும்? பறிக்கப்பட்டு விடும். ரமதானுடைய மாதத்தில என்னென்ன காரணங்களுக்காக உங்களுக்கு நன்மைகள் வாரி வழங்கப்படுகின்றதோ அந்த இறையச்சத்தோடு ஏனைய மாதங்களை நாம் தொடர வேண்டும். அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபாடு இருக்கும். ஒரு சிலர் வேண்டுமானால் ரமணானில் மட்டும் தொழுது விட்டு ஏனைய மாதங்களில் தொழாதவர்களாக இருக்கலாம். அப்ப அவர்கள் என்ன நினைக்க வேண்டும்? நாம் ரமலானை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நாம் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர். ரமலானை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமலான் வரும் போகும், மீண்டும் வரும் மீண்டும் போகும். அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? எல்லா மாதங்களிலும் இருக்கின்றான். ஆகவே மனிதர்களுடைய ஈமானை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு ஆள் வேறுபட்டு இருக்கும். அதற்கேற்ப அவர்களுடைய நன்மைகளும் மாறுபடும். ஆகவே ரமதானுக்கும் இந்த மாதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் 1, 2, 3, 4 என்று நான் எழுதுவேன். 5, 6, 7, 8 என்று இன்னொருவர் எழுதலாம். 10, 11 என்று ஒரு சிலர் எழுதலாம். 100 வரைக்கும் கூட அந்த வித்தியாசங்கள் போகலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ற செய்தி நமக்கு கிடைத்த பிறகு நாம என்ன செய்யணும்னு கேட்டா, எந்த அளவிற்கு நாம் வணக்க வழிபாடுகளுக்கு, குறிப்பாக தொழுகைக்கு நாம் ரமதானுடைய மாதத்தில் என்ன முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே போன்ற முக்கியத்துவத்தையும் முயற்சியையும் நாம் இந்த நேரத்தையும் இந்த நாட்களிலும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் உவப்பானது. ஏன் எதற்காக பயிற்சியை கொடுத்தோமோ
அந்த பயிற்சி என்ன செய்யப்படுகின்றது? பயன் தருகின்றது என்று அதனுடைய அர்த்தம். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய நோன்புக்கு நமக்கு ஒரு கூலியை தருவான். ரமலானில் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் தொடர்ந்து அந்த பயிற்சியின் மூலம் அந்த பயனை அடைந்தவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் அடுத்தவர்களை பார்க்க வேண்டாம். அடுத்தவர்களை பார்ப்பது, பள்ளிவாசலில் மிக குறைவாக மக்கள் இருப்பதை எடுத்து போட்டோ போடுவது, இதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இழுக்கு. ஒரு விதத்தில் சிந்திப்பதற்கென்று மக்கள் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது எதையுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் சஹாபாக்களுடைய சொல் செயல் இருந்ததில்லை. அவர்கள் அதை கண்ணியமாகவே பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே எந்த ஒரு சொல்லிலும் நாம எங்க தொழுகிறோம், நாம எங்க குர்ஆனை படிக்கிறோம் என்று சிலர் பேசுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை அவர்களுக்கு தருவானாக. நாம் படிக்காமல் வேறு யார் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? யூதர்களும் கிறிஸ்தவர்களுமா? நாம் தொழாமல் யார் பள்ளிவாசல் போய் தொழுது கொண்டிருக்கின்றார்கள்? மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் ஆதங்கப்பட வேண்டும். அந்த மக்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேப்பர் கொண்டு வா, எழுதி தருகிறேன் என்று சொன்னார்களா? அதற்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். மறுமை நாள் எப்போ வரும்? என்ன டவுன் பஸ் எப்போ வரும் கேட்கிற மாதிரி ஏறி போறதுக்கா? மறுமை நாளுக்கு நீ என்ன தயார்படுத்தின? உனக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்ப மக்கள் பள்ளிவாசலுக்கு வரையில் என்று கவலைப்படக்கூடியவர்களை எத்தனை நாள் அந்த மக்களை போய் தொழுகையின் பால் நீங்கள் அழைத்தீர்கள்? ரமலானில் இருந்த மக்கள் பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னால் ரமலானில் இருந்த அந்த முகங்களை தேடி நீங்கள் எத்தனை பேர் சென்றீர்கள்? ஏன் அந்த கவலை இல்லை? அப்ப அந்த கவலை நமக்கு வர வேண்டும். ரமலானில் எவ்வாறு பள்ளிவாசல் நிரம்பி வழிந்ததோ, யா அல்லாஹ் என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த மக்களை தொடர்ந்து அது போல தொழ செய்வாயாக. அதில் எனக்கு என்ன முயற்சி, அது எனக்கு என்ன வேலை? அப்ப எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து விடுவார்களா? ரமலானில் அல்லாஹ் என்ன செய்தான் என்று கேட்டால், மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்பதை காமிக்கிறான். ஒரு மொஹல்லாவில இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க எண்ணிக்கை தெரியாம இருக்கும். ரமலான்ல அந்த எண்ணிக்கை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இந்த பள்ளிவாசல் பத்தாது, அடுத்த சில ஆண்டுகளிலே ஜும்மாவுக்கு பள்ளிவாசலை பெருசுபடுத்தணும் என்ற ஒரு செய்தியை அந்த மக்கள் கூட்டம் நமக்கு சொல்லுகின்றது. அப்ப அந்த மக்கள் எல்லோரும் ஐவேளை தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தானாக வந்து விடுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் மதீனாவில் உங்களுக்கு மக்கள் பள்ளிவாசலை நிரப்பி விட்டு சென்றார்களா? இல்லை. அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு செய்தியிலே பார்க்கின்றோம், அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து கேட்ட செய்தியை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்தெந்த திசையை நோக்கி நின்றார்களோ அந்த திசையை நோக்கி தங்களுடைய பணியை மேற்கொண்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லி, அதுபோல நம்மில் எத்தனை பேர் அதை பற்றி கவலைப்படுகின்றோம்? ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை ஒரு உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றான். உம்மத்துன் வசத், நடுநிலையான சமுதாயம் தான். ஆகவே எந்த ஒரு காய்த்தலும் ஊத்தலும் இல்லாமல், எந்த ஒரு விருப்பம் வெறுப்பும் இல்லாமல், பொதுவாக முஸ்லிம்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் கவலை கொள்ள வேண்டும். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அவனிடத்தில் ஈமான் இருக்கின்றது, அவன் ஒரு மூமின் இல்லை என்று நாம சொல்ல முடியாது. அவனா சொன்னாலே ஒழிய அதெல்லாம் கிடையாதுன்னு அவன் ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் அவன் நம்முடைய பார்வையில் மூமின் தான், அவன் நம்முடைய பார்வையில் முஸ்லிம் தான். அவன் மரணித்தால் அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வது எனக்கு கடமைதான். அவனை நான் ரோட்டில் சந்தித்தால் சலாம் சொல்லுவது எனக்கு கடமைதான். இல்லை என்றால் மறுமையில நான் விசாரிக்கப்படுவேன் என்ற அச்சமும் கவலையும் எனக்கு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் இந்த முழு சமுதாயமும் வெற்றியை நோக்கி செல்ல முடியும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுது கொண்டிருந்த ஒரு நபர் வரவில்லை என்றால் அதை பற்றி விசாரிப்பார்கள். நாம் எத்தனை ஹதீசுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஐனல் ஃபலானும், அந்த நபர் எங்கே என்று கேட்பார்கள். உடம்பு சரியில்லையா, போய் நலம் விசாரிப்பார்கள். அவருக்கு எதுவும் பிரச்சனையா, அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு சமுதாயத்தில் இருந்து அதற்கு வழிவகை செய்வார்கள். ஜமாத்து தொழுகை நோக்கமே இதுதாங்க. நீங்க தனியா தொழுதா சேர்ந்து தொழுதா அல்லாஹ்வுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். அல்லாஹ்வுக்கு தொழுகணும். நான் இங்கே தொழுதா பள்ளிவாசல் தொழுதா அல்லாஹ்வுக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழாட்டி அல்லாஹ்வுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹ்வை வணங்க மாட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் எதுவும் குறைய போறது கிடையாது. இதெல்லாம் நமக்குத்தான் தொழுகை. தனியா நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நான் யார் என்பவன் அறியப்பட மாட்டேன். ஜமாத்தாக தொழுதால் சமுதாயத்திற்கு நான் யார் என்பது அறிய வரும். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது சமுதாயம் என்னை தேடி வரும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், நீங்க ஜமாத்தாக தொழுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த ஜமாத்தாக தொழுகிற நன்மை நமக்கு தான் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? சடங்கா?
ஜமாத்து தொழுகை சடங்கல்ல, நோன்பு சடங்கல்ல. நோன்பின் மூலம் ஒன்றை அடைய வேண்டியது இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு சிலர் கம்மின் சாயிமின், நோன்பாளிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், பசித்து இருந்ததை தவிர, தாகித்து இருந்ததை தவிர வேறு எதனையும் அவர்கள் அடையவில்லை என்று சொன்னால் அங்கு அடைவதற்கு ஒன்று இருக்கின்றது என்றுதான் பொருள். அது என்ன என்று சொன்னால் அதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுக்கக்கூடிய அடிப்படையான அந்த இறையச்சம். அப்ப அந்த இறையச்சத்தை அடையாத ஒருவன் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆக ஒவ்வொரு வணக்கத்திலும் அல்லாஹு தாலா ஒரு தத்துவத்தை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வணக்கத்திலும் சில நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு நமக்கோ அல்லது நம்மால் பிறருக்கோ, ஒரு சிலது நமக்கு இருக்கும், ஒரு சிலது நம்மால் பிறருக்கு இருக்கும். அப்ப ரெண்டுக்குமே நாம் அங்க ஆஜராகும். அப்ப அந்த ஜமாத்தான தொழுகை என்று சொல்லக்கூடியது, ஜமாத் என்ற அந்த கூட்டமைப்பை, அந்த கட்டமைப்பை, அந்த உறுதியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களாகிய நீங்கள் சகோதரர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். கட்டிடம் என்பது எப்படி இருக்குன்னு 4 சுவரை கொண்டதாக இருக்கும். இதில் எந்த சுவர் வசதி? ஒரு சுவர் சொல்ல முடியுமா என்னால் தான் இந்த கட்டிடம் நிற்கிறது என்று சொல்லி? அல்லது ஒரு சுவர் இன்னொரு சுவரை பார்த்து நீ என்னை விட பலவீனமானவன் என்று சொல்ல முடியுமா? எல்லாமே சமம். இன்னும் புரியலையா? இன்னொன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்கள் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள், ஒரு உடலை போன்றவர்கள். இந்த உடல் என்ன செய்யும்? கண்ணுக்கு வலிக்குது, காது ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு சொல்லாது, காலு தான் நடந்து போகணும், கை தான் காசு எடுத்து கொடுக்கணும், வாய் தான் டாக்டர்கிட்ட சொல்லணும். வலி யாருக்கு? கண்ணுக்கு. ஒரு உடலை போன்றவர்கள். அப்ப அந்த உடலிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு ஏதேனும் ஒரு தீங்கு என்று சொன்னால் ஏனைய பாகங்கள் எல்லாம் எப்படி ஓடி சென்று உதவுகின்றதோ, அதை ஒத்துழைத்து அதற்கு தீர்வு காணுகின்றதோ, இப்படி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், ரமதானில் நோன்பு நோற்ற சகோதரர்கள், ரமலானில் தொழுகையில் கலந்து கொண்ட சகோதரர்கள் இந்த ஷவ்வாலில் காணவில்லையே என்று சொன்னால் நாம் முதலில் செய்யக்கூடிய விஷயம் கவலைப்பட வேண்டும். ஏன் இந்த உம்மத்து இவ்வாறு இருக்கின்றது? என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்டை வீட்டார் ரமதானிலே வந்தார், வரவில்லை. மறுநாள் ஃபஜருக்கு போய் அவருடைய கதவை தட்டினீர்களா? அவரை தொழுகைக்கு அழைத்தீர்களா? அழைத்தீர்களே ஆனால் குறைந்தபட்சம் வெட்கப்பட்டேனும் அவர்கள் வர துவங்குவார். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, ரமதான் என்று சொல்லக்கூடியதை 2 அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் பிரித்து பார்ப்போம். ரமதானுக்கும் இந்த மாசத்திற்கும் தொழுகையில் வேறுபாடு இருக்கின்றதா, இல்லை அதே ஐவேளை தொழுகையா என்று சொன்னால் அதே ஐவேளை தொழுகை தான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுக்கு முன்னால் யார் ஐவேளை தொழுது கொண்டிருந்தார்களோ அவர்கள் ரமலானிலும் தொழுது கொண்டிருந்தார்கள், ஷவ்வாலிலும் தொழுது கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம துல்கதாவிலும் தொழுவோம், துல்ஹஜ்ஜிலும் தொழுவோம், முஹர்ரமும் தொழுவோம், எல்லா மாதங்களும் தொடர்ந்து தொழுது கொண்டே இருப்போம். அவர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகவே தொழுகை என்பது ரமலானிலும் இருந்தது, இப்போதும் இருக்கின்றது. ஆனால் தொழுகை நோக்கம் என்னவாக இருந்தது? நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், எந்த ஒரு வணக்கமும் சடங்கு அல்ல. அப்போ ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு ஒரு இபாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகைக்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நோக்கத்திற்காக தொழுகையை கடமையாக்கியதாக சொல்லி காட்டுகின்றான். எல்லா வணக்கங்களிலும் ஒரு வணக்கம் தொழுகை. ஆகவே வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறினாலும், வணக்கங்களில் ஒரு தலையாய வணக்கம் என்று சொன்னால் அது தொழுகை. அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உறுதியை கொடுக்கின்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தீய காரியங்களில் இருந்தும் உங்களை தடுத்து விடும் என்பதை நீங்கள் நிதர்சனமாக பார்க்கவில்லையா? நிதர்சனமாக உங்களை நீங்கள் உணரவில்லையா? ரமலானுடைய மாதத்தில் அந்த ஐவேளை தொழுகையும் ஜமாத்தாகவும் இரவு தொழுகையும் நாம் தொழும் பொழுது எத்தனை தேவையற்ற காரியங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டோம். எப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு அந்த இரவு தொழுகையிலே கலந்து கொண்டார்கள். அந்த நாடகங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எத்தனை பெண்கள் அந்த நாடகத்தை விட்டுவிட்டு ரமலானிலே அவர்கள் இபாதத்திலே ஆர்வம் செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வாறு ஆர்வம் செலுத்தியவர்களை தொடர்ந்து ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானார். ஆகவே அருமை சகோதரர்களே, ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை நிச்சயமாக அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி என்னவென்று சொன்னால், தீய காரியங்களில் இருந்தும் மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் இந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னால், அந்த தொழுகை ரமலானில் மட்டும் பாதுகாக்குமா, ஏனைய மாதங்களிலும் பாதுகாக்குமா என்று சொன்னால் எல்லா நாட்களிலும் பாதுகாக்கும், எல்லா மாதங்களிலும் பாதுகாக்கும். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரமலானுக்கு முன்பும் தொழுது கொண்டிருந்தோம், ரமலானிலும் தொழுது கொண்டிருந்தோம், ஷவ்வாலிலும் தொழுது கொண்டிருக்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த தொழுகைகளை தொழுது கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அந்த தொழுகை நம்ம என்ன செய்யும்? மானக்கேடான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கும், தீய விஷயங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா என்று சொல்லி காட்டினான். அப்ப என்ன ஒரு தத்துவம்?
தொழுகையை ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அல்லாஹ் ஆக்கினான். எந்த ஒரு காரியத்தையும் அதனுடைய நேரத்தில் செய்யக்கூடியவனாக, பங்க்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடியதிலே முதல் நிலையாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு சிலர் அந்த சரியான நேரத்தை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு உதாரணமாக யூரோப்பியர்களில் சிலர், எல்லோரும் சொல்ல முடியாது, அவர்கள் அந்த பங்க்சுவாலிட்டியில ரொம்ப சரியா இருப்பாங்க பாய் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனால் அந்த பங்க்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய நேரம் தவறாமைக்கு முதல் சமுதாயமாக இருக்க கடமைப்பட்டவர்கள் நாம். 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் என்று சொல்லி இன்று 30 லட்சம் பேர் கூடக்கூடிய அந்த மக்காவில ஒரு இக்காமத்து என்ன செய்து எல்லாரையும் எப்படி ஒழுங்குபடுத்துது? ஒரு சத்தம் தான். 30 லட்சம் பேர் தொழுகைக்கு தயாராகி விடுகின்றார்கள் என்று சொன்னால், அப்ப அவரவர்கள் தயாராவதற்கு அவரவர்கள் முயற்சி செய்தால்தான் முடியும். ஆகவே நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அல்லாஹ் தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், எல்லா விஷயங்களிலும் ஒரு இடத்தில் பணிபுரியக்கூடிய இடத்திலே ஒரு முஸ்லிம் தாமதமாக செல்லக்கூடாது. தாமதமாக இருக்கக்கூடிய காரணிகளை அவன் களைய வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு முதல் சப்பு கிடைக்கும். குத்த நேரத்தில் பாங்கு சொன்ன உடனே நீங்கள் உது செய்தால்தான் நீங்கள் ஜமாத்தோடு தொழ முடியும். பாங்கு சொன்ன உடனே சைத்தான் நம்முடைய உள்ளத்துல போடுவோம், அது இன்னும் 15 நிமிஷம் இருக்குப்பா, 20 நிமிஷம் இருக்குப்பா, வேற வேலையில் நம்ம போயிடுவோம். இக்காமத்து கேட்டதுக்கு அப்புறம் உது செய்ய போவோம். உது செய்யிட்டு போகும்போது ஒரு ரகத் போயிடும். அப்ப பாங்கு எதுக்கு சொல்லப்பட்டது? சடங்கா? இல்லை, அதுவும் ஒரு நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது. தொழுகைக்கு உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பாக அது இருந்தது. எவ்வாறு நீங்கள் பிளைட்டுக்கு போகும் பொழுது ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே கேட்டை க்ளோஸ் பண்றான்? 1 மணி நேரத்துக்கு முன்னால கேட் க்ளோஸ் பண்ணாதான் அதற்கு அடுத்தடுத்து உள்ள ப்ரொசீஜரை தாண்டி நீங்க பிளைட்ல போய் உட்கார முடியும். கடைசி நேரம் வரைக்கும் திறந்து வச்சா ஒரு நாளும் எல்லா பயணிகளையும் அவங்க உருப்படியா கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. ஒரு பிளைட் தாமதம் ஆனிச்சுன்னா அடுத்த நாள் வரைக்கும் எல்லா பிளைட்டும் லேட் ஆகும். எதுக்கு ஃபைனை போடுறான்? ஒரு பிளைட் லேட் ஆனா எதுக்கு ஃபைனை போடுறான்? சும்மா இல்ல, ஒண்ணு தாமதமானா எல்லாமே தாமதமாகும். பணிபுரியக்கூடியவர்களுக்கு 2 நாள் லேட்டா வந்தேன் பாய், எனக்கு 1 வாரம் சம்பளம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல கம்பெனில சொல்லுவாங்க. நீ 2 நாள் லேட்டா வந்த, நீ வந்த மறுநாள் போறதுக்கு இன்னொருத்தன் தயாரா இருந்தானே, நீ வந்தானே அவனை அனுப்ப முடியும். நீயும் வராம அவனையும் அனுப்பிட்டு அந்த இடத்துல வேலைக்கு யாரை போட முடியும்? இப்ப நிர்வாகத்துக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கின்றது. அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர்களுக்கு 2 நாள் என்பது சாதாரணம். ஆனால் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 1 நாள் என்பது மிக பெரியது. ஆகவே தருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதில் சில நோக்கங்கள் இருக்கின்றன, அதில் சில தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. அதே மாதிரி ரமதானுக்கும் இந்த மாதத்திலும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே போல 5 வேளை தொழுகை ரமலானில் என்ன செய்யப்படல, நமக்கு ரக்கத்துகள் எதுவும் தொஹருக்கு 4ங்கிறது 8ஆக்கப்படல, மகரிபு 3ங்கிறது 6ஆக்கப்படல. அதே தொழுகைதான் இப்போதும் நமக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே ரமலானுக்கும் இந்த மாதத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஒரே ஒரு வித்தியாசம், நோன்பு இல்லை. நோன்பு மட்டும் நாம் என்ன செய்யல, ஏனைய மாதங்களில் முழுமையாக நோக்கவில்லை. அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்புதான் உங்களை சரியான முறையில் வைக்கிறது என்பதை உணர்ந்த நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு திங்களிலும் நோன்பு வையுங்கள், ஒவ்வொரு வியாழனிலும் நோன்பு வையுங்கள். இன்னும் பிறை 13, 14, 15 என்று சொல்லக்கூடிய அந்த முழு பிறை தென்படக்கூடிய அந்த வெண்மையான நாட்களிலும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நமக்கு என்ன செய்யறாங்க, நம் மீது விதியாக்குறாங்க. நம்ம வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள், வசதி இருக்கக்கூடியவர்கள் இந்த நோன்பை எல்லாம் நோற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கு என்ன செய்யப்படும், நன்மைகள் நமக்கு அதிகமாக கொடுக்கப்படும். இன்னும் நாம் அந்த ரமலானுடைய அந்த எண்ணத்தோடவே ஏனைய மாதங்களிலும் வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். இன்னொரு விஷயம் ரமலான்ல இருந்தது. என்ன இருந்தது ரமலான்ல? நம்மகிட்ட தான தர்மம் அதிகமாக இருந்தது. ரமலானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூறை காற்றை போல் தர்மம் செய்வார்கள். அப்ப ஏனைய மாசத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அந்த வித்தியாசம் நம்ம கிட்ட இருந்தது தப்பு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ர் அஸ்வத் இடத்திலே போனார்கள். போய் ஹஜ்ர் அஸ்வத்திடம் பேசுகிறார்கள். நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், உன்னால் எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாது என்பதும் எனக்கு தெரியும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். அப்ப அங்க என்ன, அது கல்லு, மண்ணு, மரம், மட்டை இதெல்லாம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுவேன். அவ்வளவுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அப்ப அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையில் வேண்டுமானால் ரமலானிலும் ஏனைய நாட்களிலும் வேறுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ். ஆனா இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் அதிகமாக தான தர்மங்கள் செய்தார்கள். நாமும் அதிகமாக தான தர்மங்கள் செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அது ரமலானை விட இந்த மாதத்தில் குறைந்து விட்டதே என்று கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இதுதான் அல்லாஹ்வின் தூதரின் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது. அதற்காக குறைத்துக் கொள்ள வேண்டாம். குறைந்தால் தவறில்லை. ஆனா தொழுகையில் குறைவு ஏற்படுவதற்கு எந்த ஒரு முன்மாதிரியும் நம்மிடத்திலே இல்லை.
ஏன் என்று கேட்டால் இந்த தான தர்மங்கள் நமக்கு என்ன செய்கின்றன, இந்த தான தர்மங்கள் மூலம் நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியா வலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த தான தர்மங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது, அதற்கெல்லாம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி, தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து இரவிலும் பகலிலும் தர்மம் செய்வார்கள். நம்ம பகுதியில இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பொழுது இறங்கினது அப்புறம் ஒரு உதவி கேட்டு போனா அவங்க கிட்ட கிடைக்காது. இந்த பழக்கம் இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், தான தர்மங்கள் நீங்க இரவிலும் செய்யுங்கள், பகலிலும் செய்யுங்கள். இன்னும் எப்படி என்று சொன்னால் சிர்ரம் அலானியா, ரகசியமாகவும் செய்யுங்கள், பிறருக்கு தெரியும்படியும் செய்யுங்கள். எது நோக்கத்தின் அடிப்படையில. அப்ப நோக்கத்தின் அடிப்படையில பிறர் உங்களுக்கு தர்மம் செய்ய தூண்டுவதற்காக நீங்கள் பிறர் தெரியும்படி கொடுத்தால் குற்றம் இல்லை. அதே போல நீங்கள் தெரியாமல் கொடுப்பதுதான் உங்களுக்கு அரசுடைய நிழலில் இருந்து ஏனைய எல்லா சவாபுகளுக்கும் வழிவகுக்கக்கூடியது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கையால் கொடுக்கக்கூடியது மறு கைக்கு தெரியாமல் இருக்க, கைக்கு நான் கண்ணா இருக்குது பார்க்க போது இலக்கியமாக சொல்லுவது. அப்ப இந்த ஒரு கைக்கு தெரியாமல் இந்த கையால் நீங்கள் கொடுத்தால் அது மிகவும் அல்லாஹ்விடத்திலே உவப்பானது. ஆனால் நீங்கள் தெரியும்படி கொடுத்தாலும் குற்றம் இல்லை. ஏன் என்று கேட்டால் இது அடுத்தவர்கள் கொடுக்க தூண்டுவது. ஒரு சாதாரண சம்பளத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு உதவி செய்யும் பொழுது அங்கு மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருந்தார், அவர்கள் தெரியும்படி அவன் செய்தால் இவனே இவ்வளவு கொடுக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கீடு அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தில் தெரியும்படி கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இரவிலும் பகலிலும் தெரிந்தும் மற்றவர்களுக்கு தெரியாமலும் மற்றவர்களுக்கு தெரிந்தும், அதாவது ரகசியமாகவும் பரசியமாகவும் யார் தர்மங்கள் செய்கின்றார்களோ பலகும் அஜ்ருகும், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கின்றது. இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்திலே இருக்கின்றது. என்ன கூலி அவர்களுக்கு இருக்கின்றது? வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்று அதற்கு மொழிபெயர்ப்பு இருந்தாலும் இதற்கு என்ன உண்மையான அர்த்தம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளிலே இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த உலகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் துக்கப்படக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளிலே இவர்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது. மறுமையிலும் கவலைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், துக்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அங்கேயும் நமக்கு கவலையும் இருக்காது, துக்கமும் இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால் தர்மம் என்று சொல்லக்கூடியது நம்ம எல்லா வகையிலையும் பாதுகாப்பது. தமிழ்ல கூட ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், தர்மம் தலை காக்கும். தலை என்று சொன்னால் தலைக்கு 2 குடுப்பான உடலையும் சேர்த்துதான். அப்ப தலையை தான் காக்கும், உடம்ப காக்காதான் நம்ம கேட்க முடியாது. அப்ப ஒவ்வொரு மனிதனையும் காக்கக்கூடியதாக தர்மம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ இதுல தர்மத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்றாங்க. மரணித்த ஒரு மனிதனுக்கு அவகாசம் அவன் கேட்டால் அவன் எதற்காக அவகாசம் கேட்பான்? தொழுவதற்கோ அல்லது இதுக்கு கேட்க மாட்டான், தர்மம் செய்வதற்குத்தான் அவகாசத்தை கேட்பான். மரணித்த உடனே அந்த தர்மத்தின் பலனை அவன் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான். ஏன் என்று கேட்டால் அது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு இடம். கபரிலே போய் அடக்கம் செய்தவுடன் துக்கப்படக்கூடிய ஒரு இடம். ஆனால் அங்கே அவனுக்கு எந்த துக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அந்த துக்கத்தையும் கவலையையும் போக்கக்கூடியதாக இந்த தர்மம் அவனுக்கு அரணாக அங்கே இருக்கும் என்று சொன்னால் பலகும் அஜ்ருகும், அவர்களுக்கு அங்கே கூலி இருக்கின்றது. அவர்கள் எந்த வகையிலும் கவலைப்பட மாட்டார்கள், எந்த வகையிலும் துக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆதரவு தருகிறான் என்று சொன்னால், அப்போ இந்த தான தர்மங்கள் என்பது ரமலானில் நம்மிடத்தில் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நிறைவாக அந்த தான தர்மங்கள் நம்மிடம் இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் ரமலானில் என்ன செய்தார்கள்? சூறை காற்றை போல் தர்மம் செய்தார்கள். அதற்காக ஏனைய மாதங்களில் அவர்கள் தர்மம் செய்யாதவர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே நாமளும் என்ன செய்யணும்? ரமலான் தான் முடிஞ்சு போச்சே, ஜகாத்து சதக்கா எல்லாம் கொடுத்தாச்சு என்று நினைக்காமல் அந்த ரமலானில் நாம் எவ்வாறு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு நியத்தோடு செயல்பட்டோமோ அதே எண்ணத்தோடு அடுத்தடுத்த மாதங்களிலும் நாம் செயல்பட வேண்டும். அதே போல ரமலானிலும் இந்த ஏனைய மாதங்களிலும் உள்ள வேறுபாடுகளில் ஒன்று, எவ்வாறு தொழுகையில் வேறுபாடு இல்லை என்றும் தான தர்மங்களில் வேறுபாடு இருந்தது. எல்லாமே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி. இன்னொன்னு என்ன இருந்தது? ரமலானிலே செய்யக்கூடிய உம்ரா. கடந்த காலங்களில இது மக்களுடைய அறியாமையாகவும் சென்று வரக்கூடிய பொருளாதாரத்தினுடைய பற்றாக்குறையினாலும் இருந்தது. ஆனா இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ஜை விட பன்மடங்கு மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே உம்ராவுக்காக செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன் போறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய உம்ராவை விட ரமலானில் செய்யக்கூடிய உம்ரா வேறுபட்டு நிற்கின்றது.
எந்த வகையில் வேறுபட்டு இருக்கின்றது? எல்லாமே உம்ரா தானே என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ரமலானில் உம்ரா செய்கிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுக்குரிய கூலி உண்டு என்று சொன்னார். ஆகவே ரமலானுடைய மாதத்திலே அதற்கு முன்னாலும் பின்னாலும் உம்ரா செய்ய வேண்டும் நிய்யத் இருக்கக்கூடியவர்கள் அதை மாற்றி அமைத்து ரமலானில் போவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம் ஹஜ்ஜுக்குரிய கூலி. ஹஜ் என்பது சாதாரண விஷயமா? பொருளாதாரத்திலும் நாட்களிலும் சிரமங்களிலும் பார்க்கும் பொழுது இன்று உங்களுக்கு 10, 20, 50 ஒரு மடங்கு குறைவான ஒரு சிரமத்தோடு, குறைவான ஒரு செலவோடு, குறைவான சில நாட்களிலே நீங்கள் அந்த நன்மையை அடைந்து விடும். அதற்காக நான் ரமலான்ல உம்ரா போயிட்டு வந்துட்டேன், என்னோட ஹஜ் கடமை நீங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஹஜ்ஜுக்குரிய கூலி தான் கிடைக்குமே தவிர ஹஜ் கடமை விலகாது. ஹஜ் செய்யாதவர்கள் ஹஜ் செய்யணும். ஆகவே ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ராவுக்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்போ ஒரு உம்ரா போயிட்டு வரக்கூடியவர் இன்னொரு உம்ரா போகணுங்கிற அந்த நியத்தோடு இருப்பார். அந்த உம்ராவில என்னென்ன பாவ மன்னிப்பை செய்தாரோ அப்படிப்பட்ட அந்த பாவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். அதே நிலையில போய் மறுபடியும் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கணுமே, இடையில மௌத்தா போனாலும் நாம் அந்த எண்ணத்தோடு போய் நிற்க வேண்டுமே. இஹ்ராம் அணிந்தவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அந்த இஹ்ராமை களையாதீர்கள், இஹ்ராமோடு அடக்கம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் யாரும் மௌத்தா போனா அவங்களுக்கு அதான் கஃபன், இஹ்ராமை களையக்கூடாது, அவர்கள் அப்படியே அடக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மறுமையில தல்பியா கூறியவர்களாக எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே அந்த அடிப்படையில இப்ப மக்கள் 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம்னு சொல்லி ரமலானுடைய மாதத்துல உம்ராவுக்கு போறாங்கன்னு சொன்னா வித்தியாசம் இருக்குது. ஏனைய மாசத்தோட வித்தியாசம் இருக்கு. அப்ப எந்தெந்த வகையில் ரமலானை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு வேறுபடுத்தினார்களோ அந்தந்த வகையில் நாம் வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் வேறுபாடு இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களோ நாமும் அதே போல வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு கல்லிடத்திலே போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசியது போல் இந்த ரமலான் இடத்தில் நான் பேசுகின்றேன். இந்த ரமலானே உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்தார்கள், ஆகவே நான் சிறப்பித்தேன். ரமலானே இந்த ரமலானில் தொழுது போல் தான் ஏனைய நாட்கள் நபி ஸல்லல்லாஹு தொழுதார்கள், ஆகவே உனக்கென்று ஒரு சிறப்பான தொழுகை செய்கிறவர்கள் நன்மை கிடைக்கும். ஆனால் மேக்சிமம் எல்லோரும் அந்த ரமலானை போலவே ஏனைய நாட்களிலும் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே ரமலான் என்பது ஒரு வணக்கத்திற்கு உரிய ஒரு மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தை வணங்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அந்த மாதத்திற்கு என்று ஒரு புனிதம் என்று சொன்னால் அந்த மாதத்தை வணங்கக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வதா? அந்த மாதத்திற்கு மட்டும் நாம் முஸ்லிம்களா, அந்த மாதத்திற்கு மட்டும் நாம் மூமின்களா என்றால் இல்லை. எல்லா நாட்களிலும் நாம் மூமின்களாக இருப்போம், முஸ்லிம்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதத்தை எந்த வகையில் சிறப்பித்தார்களோ அந்த வகையில் நாம் சிறப்பித்தால் போதுமானது. அதில் எந்த ஒரு வேறுபாட்டையும் நாம் பார்க்க கூடாது. குறிப்பாக தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், அதற்கு உரிய நேரத்தில் தான் செய்ய வேண்டுமே தவிர அதற்காக ரமலானுக்கு முதல் நாள் இன்றைய தொழுகையெல்லாம் நான் விட்டுட்டு நாளைக்கு தொழுதுகிறேன் என்று சொல்ல முடியுமா? அன்னைய தொழுகை அன்னைக்கு தான் தொழுவணும். அதே போல ஜக்காத் அவர்களுக்கு ரமலானுக்கு ஷாபானில் கடமையானால் ஷாபான்லேயே அவர் அதை எடுத்துடணும், ஜக்காத்தை எடுத்து விட வேண்டும். ரமலானில் கூலி அதிகம் என்று சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க, தாமதிப்பாங்க. தாமதிக்க கூடாது. ஆனா ஒரு சிலர் ஒவ்வொரு வருஷமும் நான் ரமலான்ல கணக்கு பண்றேன், செய்து கொள்ளலாம், அது அவர்களுடைய வசதிக்கேற்ப. ஆனால் அதற்காக நாம் தாமதப்படுத்தக்கூடாது. ஆகவே தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் ரமலானில் 1க்கு 10 மடங்கு நன்மையை நாடி செய்கின்றார்கள், தப்பு இல்லை. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏனைய மாதங்களை விட ரமலானில் அதிகமாக தான தர்மங்களை செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தர்மை சகோதர சகோதரிகளை, அதற்கு பிறகு ரமலானிலும் ஏனைய மாதங்களிலும் இருக்கக்கூடிய வித்தியாசமான செயல்பாடுகளில் ஒன்று இரவு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரமலானில் ஆர்வமூட்டினார்கள் என்று இருக்கின்றது. அப்ப அதிலிருந்து அதற்கு முந்தைய மாதங்களில் அந்த அளவிற்கு அதற்கு சிரமம் எடுத்து எல்லோரையும் ஒன்று கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கவில்லை. ஆகவே அதை நாம் கடமையாக்க முடியாது மக்கள் மீது. இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்ல வேண்டும், அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதே போல இரவு தொழுகையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நாம் சொல்லுவோமே ஆனால் அவர் அதை விட மாட்டார். அதை எப்படி நாம் சொல்லுவது என்று சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இளைஞர், அப்துல்லா இப்னு உமர். அவர் இளைஞராக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே சில பேரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவரை பற்றி விசாரிக்கப்படுகின்றது. இப்னு உமர் எப்படிப்பட்ட நபர் என்று யாரோ ஒருவர் விசாரிக்கும் பொழுது, நேமர் ரஜூல், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், மிக சிறந்த ஒரு மனிதர், ஆனால் அவர் இரவு தொழுகை தொழுதால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எப்படி நபி ஸல்லல்லாஹு ஆரம்பத்தில் நான் என்ன சுட்டி காட்டினேன், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த வணக்கங்களில் குறைபாடு உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அந்த வணக்கங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாம் கவலைப்பட வேண்டும். ஃபிக்ர் என்று சொல்லுவார்கள், இந்த ஃபிக்ர் முதலில் இருக்க வேண்டும். அந்த கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாக இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் முதல்ல என்ன சொன்னார், நம்மளால என்ன சொல்லுவோம்,
என்ன அப்படின்னு தொழுகெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, நிஅமர் ரஜுல், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனிதர். ஆனால் அவர் இரவு தொழுகை தொழுதால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த செய்தி என்னுடைய காதிற்கு கிடைத்த பிறகு அவர் தன்னுடைய இரவு தொழுகையை விட்டதே இல்லை என்று அறிவிக்கின்றார்கள். அவர்களை தாபியன்களாக இருக்கக்கூடியவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட முறை அவர்கள் ஹஜ் செய்திருக்கின்றார்கள். 90க்கும் மேற்பட்ட வயது வாழ்ந்து இருக்கின்றார்கள். ஈமான் கொண்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அந்த அடிமையை அப்படியே விடுதலை செய்து விடுவார்கள். அதை பார்த்து விட்டு வந்து ஒரு சிலர் பொய்யாக ஈமான் கொள்ளுவார்கள், அவர்களையும் விடுதலை செய்வார்கள். அந்த மக்கள் சொல்லுவார்கள், இந்த அவர் வேணும்னு நடிக்கிறார், அவர்களாம் பிரச்சனை இல்லை, இறைவனுடைய விஷயத்தை நான் ஏமாற தயாரிப்பான். அப்ப எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு அதில் ஆர்வம் வருகின்றது. அப்ப ஐவேளை தொழுகை கூட அதனுடைய கடமை என்ன, அதனுடைய பலன் என்ன, இதன் மூலம் மறுமையில் நாம தப்பிக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, இதை நாம் சொல்லுவதன் மூலம் தான் மக்கள் தொழுகையின் பால் வருவார்கள். ரமலான்ல வந்தாங்கன்னு சொன்னா ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டது, அதனால வந்துட்டாங்க. அப்ப யார் யார் எந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள், எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஏனைய மக்களுக்கு காட்டக்கூடிய ஒன்றாக இந்த ரமலான் நமக்கு இருந்தது. ஆகவே இந்த ரமலானில் தொழுத மக்கள் தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் முதலில் நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அடுத்து அவர்கள் தொழுகையின் பக்கம் வருவதற்கும் ஏனைய இபாதத்துகளை நம்மோடு சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே இந்த ரமலானை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை போலவே உங்களுக்கு நோன்பை நான் கடமையாக்கினேன். இந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ் உம்ராவாக இருக்கட்டும், ஏனைய தான தர்மங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் செய்வதற்கு இறையச்சம் மிக அவசியம். ஆனால் நோன்பு நோற்பதன் மூலம்தான் இறையச்சத்தை நாம் அடைய முடியும். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு இறையச்சம் வேண்டும் என்று சொன்னால் அது ரமலானில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னது நமக்கு கிடைத்ததுனாலதான் அந்த மாசத்துல ஒழுங்கா தொழ முடிஞ்சு. அந்த இறையச்சம் கூடத்தான் அந்த நாள்ல இறுதி 10ல நின்று முதல் 10லன்னு சொன்னா அவன் முதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டான். முதல் நாள் நீங்க இரவு தொழுகையை விட கடைசி 10ல ஏன் நிக்கிறாங்க மக்கள்? 20 நாள் நோன்பில் அவர்கள் இறையச்சத்தை அடைந்திருக்கின்றார்கள். நிதர்சனமாக நம்ம பாக்குறோம், ஒரு எஃபெக்ட நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஏற்படுத்தி இருக்கின்ற 20 நாள் நோன்பு ஒருவனை இறுதி 10ல் நிற்க வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லக்கும் தத்தக்கூன் என்பது எப்படி உங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். அப்ப அந்த இறையச்சத்தை நீங்கள் இதில் அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த இறையச்சத்தை வைத்துக் கொண்டுதான் ஏனைய 11 மாதங்களில் நீங்கள் தொழுகையாக இருக்கட்டும், தக்குவா இல்லைன்னு சொன்னா ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் இறையச்சம் இல்லை, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு இறையச்சம் இல்லை, அவருடைய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவருக்கு இறையச்சம் இல்லை, அவருடைய ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா கடமைகளும் இறையச்சத்தோடு செய்ய சொல்லுகின்றான். அந்த இறையச்சத்தை அடைவதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்தினுடைய அந்த பயன் முழுமையாக என்னால் தொடர்ந்து செய்ய முடியாது என்று சொன்னால் ஒவ்வொரு திங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பலவீனர்களுக்கும் வழிகாட்டுகின்றார்கள். நான் மிகவும் ஈமானில் பலவீனனாக இருக்கின்றேன், என்னால் அத்தனை நாள் அந்த இறையச்சத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை, தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்களிலும், ஒவ்வொரு வியாழனிலும், ஒவ்வொரு 13, 14, 15 என்று சொல்லக்கூடிய அந்த பிறையுடைய நாட்களிலும் நோன்பு நோற்றார்கள். காரணம், ரமலானில் கிடைத்த அந்த தக்குவா நாம் இழந்து விடாமல் இருப்பதற்கு. நோன்பு வச்சாதான் எனக்கு அந்த இது வருது. நோன்பு வச்சா சொல்லுவாங்க ஒரு சில, ஏதாச்சும் ஒரு கலை, ஏதாச்சும் ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா 3 நாள் பட்டினி கிடந்தாதான் கத்துக்க முடியும்பாங்க. ஏனென்றால் பட்டினி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். மனிதன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு நீங்க பாடம் நடத்துங்க, சொல்லுவாங்க உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சொல்லி, தூக்கம் தான் வருமே தவிர ஒண்ணும் ஏறாது மண்டையில். ஆகவே நம்ம பட்டினி இருந்தால்தான் நம்முடைய மூளை நல்லா வேலை செய்யும். பட்டினி இருந்தாதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பட்டினின்னு சொன்னா வாழ்நாள் ஃபுல்லா பட்டினி இருக்கிறோம், குறிப்பிட்ட நேரம் பட்டினியாக இருந்து அதற்கு பிறகு நாம் சாப்பிடும் பொழுது உடலும் ஆரோக்கியம் பெறுகின்றது, மனமும் வலிமை பெறுகின்றது, சிந்திக்கக்கூடிய திறன் அதிகரிக்கின்றது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ரமலானின் மூலம் தக்குவாவை பெறுவோம். அதன் மூலம் ஏனைய நற்கர்மங்களை அதே தக்குவாவோடு தொடர்ந்து ஏனைய மாதங்களிலும் செய்து அல்லாஹ் நாடி அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைத்தால் அடுத்த ரமலானில் மீண்டும் கடந்த ரமலானில் நாம் செய்ய தவறிய செயல்களை மீண்டும் அதில் சிறப்பாக செய்யக்கூடியவர்களாகவும்,
கடந்த ரமலானை விட எதிர்வரக்கூடிய ரமலானில் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகவே தருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா கடமையாக்கிய விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.